நான் சத்தியத்தையும் மதிக்கிறேன், என்னோட சித்தப்பாவையும் மதிக்கிறேன்னு சொல்றீங்க. சித்தப்பன் 1ஆம் நம்பர் திருட்டு ராஸ்கல், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு மதிக்கிறீங்க? ஏன்னா சித்தப்பா. இப்படி யாரு சொல்லி கொடுத்தது? சித்தப்பா நல்ல மனுஷனா இருந்தா மதிங்க. ஆனா நம்ம சமூகமும் குடும்பமும் இப்படிதான் நடக்குது. அதனாலதான் இதுல பலவிதமான வேதனையும் குரூரமும் இருக்கு. சும்மாவா வீட்டுல குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க? கண்டிப்பா நீங்க குழந்தைய யார் கூடவாவது விட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில விட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்ல, மாமா 1ஆம் நம்பர் குடிகாரன், மாமிச வெறியன். ஆனா அவன் அக்கா மக கூட தப்பா நடந்துக்க மாட்டான். ஏன் நடந்துக்க மாட்டான்? சிக்கனோட மோசமா நடந்துக்கிறவன் அக்கா மகளோட ஏன் செய்ய மாட்டான்? சிக்கன் வேற இது வேறன்னு நீங்க சொல்லலாம். எவனாவது அக்கா குழந்தைய கொல்லுவானா? கொல்லுவான். ஏன்னா கொல்றவன் ஒரே ஆள் தான். சிக்கனை அனுபவிக்கிறவன் குழந்தையையும் அனுபவிப்பான். நிறைய பேருக்கு இன்னுமே நம்ப முடியறது இல்ல. இப்படி எல்லாம் நடக்க முடியுமா? நடக்கும். உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்கறத நிறுத்துங்க. உண்மைக்கு மதிப்பளிக்க கத்துக்குங்க. உங்க முன்னாடி நிக்கிறவங்க எந்த அளவுக்கு உண்மைக்கு மதிப்பளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மதிப்புக்குரியவர்கள். உன்னோட பார்வையில உனக்கு உண்மை மேல மதிப்பு கிடையாதுன்னா என்னோட பார்வையில உண்மையிலையும் மதிப்பு கிடையாது.